கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய திருவடிகளை நாடி அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த நாளில் சத்தியம் நம்முடைய உள்ளங்களை தொடவும், அநேக உள்ளங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கவும், பரிசுத்த ஆவியானுடைய இடைப்படுதலுக்காக நாம் சற்று நேரம் நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய ஆட்கொள்ளுதலுக்காக காத்திருப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் எந்நாளும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கு முன்பதாக உடைய திருவடிகளை நாடி வந்திருக்கின்றோம். எங்களுடைய தியானத்தை நீர் ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு நீர் எங்களை வழிநடத்தி இந்த நாளில் நாங்கள் கற்று செல்ல வேண்டும் என்று நீர் ஆசிக்கக்கூடிய அந்த திரு வசனங்களை நீர் எங்களுக்கு நிதானமாக கற்றுத்தரும்படியாக உடைய திரு சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம், உடைய பாதத்தில் படைக்கின்றோம். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கதிரேன் நாட்டில் தன்னுடைய குடியிருப்பை கல்லறையில் செய்து கொண்டிருந்த அநேக பிசாசுகளினால் பீடிக்கப்பட்ட லேகியோனை அவர் சுகப்படுத்திவிட்டு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு அவர் வந்தார். அவர் இக்கரை பட்ட மாத்திரத்தில் தானே அநேக ஜனங்கள் அவரை திரளாக சூழ்ந்து கொண்டார்கள். இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அதில் ஒரு மனிதன், ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாகிய யவீரு, அவன் அவருக்கு அருகாமையில் வந்த மாத்திரத்தில் தானே அவருடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து அவரை பணிந்து கொண்டான். யார் இந்த யவீரு? Jairus was a judge of Israel, mentioned in the book of Judges. நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய வழியில் வரக்கூடிய ஒரு மனிதன், ஜெப ஆலய தலைவன். அவன் தன் தகுதி தராதரத்தை பார்க்காமல் கிறிஸ்துவண்டை வந்த மாத்திரத்தில் தானே அவருடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து, என் மகள் மரண அவஸ்தைப்படுகின்றாள், அவளை நீர் சொஸ்தப்படுத்த வேண்டும், அவள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்றால் நீர் அங்கு வந்து அவள் மீது உம்முடைய அந்த பரிசுத்தமான கரத்தை வைத்து அவளை நீர் தொடுவீர் என்றால் அவள் பிழைப்பாள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். யவீருடைய மகள் 12 வயதை உடையவளாக இருந்தால் திடீரென்று வியாதிப்பட்டால் அந்த வியாதி அவளை மரண தருவாய்க்கு கொண்டு சென்றது. இந்த யவீருடைய விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனோடு கூட அவனுடைய இல்லத்திற்கு அவர் வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வரக்கூடிய வழியிலே அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட, அக்கால மருத்துவத்தினால் கைவிடப்பட்ட ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று மருத்துவத்திற்காக செலவு செய்து ஒருவித பயனுமின்றி தோற்று போனவளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த வழியிலே அவள் இருந்தாள். அவளது பெரும்பாடு
அவளை உடல் அளவில் மாத்திரமல்ல, சமுதாய அளவிலும் அவளை புறம்பாக்கி போட்டது. 12 வயதில் மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை குணப்படுத்துவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சென்று கொண்டிருக்கும் பொழுது 12 வருடமாக பெரும்பாடுகளோடு தன்னுடைய ஜீவனத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அங்கு அவருக்கு முன்பதாக வந்து நின்றால், what is crisis priority? 2 நபர்கள் தன்னுடைய 12வது வயதில் வியாதியை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு சிறுமி 12 வருஷங்களாக தன்னுடைய உடலில் பெரும் பாட்டை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ. தேவனுக்கு பிரியமானவர்களே, யார் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சென்று கொண்டிருக்கின்றாரோ அந்த இல்லத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அவரை இடையில் வழி மறித்து ஒரு நபர் அவர் சென்று சேர வேண்டிய அந்த டெஸ்டினேஷன்ல இருக்கிறார். மற்றொரு நபர் அவரை ஆன் த வேல எங்கு சென்று சேர வேண்டுமோ அங்கு ஒரு வியாதி. அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையில் on his way மற்றொருவன் 12வது வயதில் படும் வேதனையா அவர் முதலாவது சந்திக்க வேண்டியது, அல்லது 12 வருடங்களாக பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாடுகளில் இருந்து விடுதலையா? There is a patient with emergency at the destination. There is another patient with the 12 years of chronic dreaded disease. 12வது வயதில் வியாதியுற்ற ஒரு சிறுமி 12 வருடங்களாக பெரும் பாட்டினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ. தான் வந்தே ஆக வேண்டும் என்று அவருடைய பாதங்களில் விழுந்து அவருடைய கரப்பற்றி அழைத்து செல்லக்கூடிய ஒரு நபர். எவரு? ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரி. இன்னொரு இடத்துல அவருடைய வழியின் பாதையில மற்றொரு நபர் பெருமளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டவளாக தன்னை குணப்படுத்த வேண்டும் என்று தானாக அவருக்கு முழுவதாக வந்து நின்று ஜனக்கூட்டத்தின் நடுவே ஒரு அபலை பெண்ணாக அவள் தன்னை ஒப்புக் கொடுத்தாள். What is Christ's priority? Christ did not have his priority over these 2 of these patients. Rather, he wanted to attend both at once. ஒருவருக்கடுத்து ஒருவர் என்றல்ல, எவருக்கும் எந்த முன்னுரிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு கொடுக்காமல் அவர்கள் இருவரையும் ஒரே நிலையில் சந்தித்து அவர்கள் என்ன பெற வேண்டும் என்று தன்னிடத்தில் வாஞ்சிக்கின்றார்களோ அதை கொடுப்பதற்காக கிறிஸ்து பிரயாசப்படுகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, Christ's purpose of his coming unto this world is to save the world. While doing so, he delivers people from all their diseases and sins. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமிறங்கி இந்த பூவுலகிற்கு எதற்காக வந்தார்? எந்த ஒரு காரியத்தை இவர் நிறைவேற்ற வேண்டும் என்று வந்தார்? இந்த உலகத்தின் பாவத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக.
That was his main purpose of coming on his way. எப்படியாக இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை சந்தித்தாரோ அதே போன்று அவரை போன்று தேவனுடைய சமூகத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் விடுவிக்க வேண்டும், வியாதியிலிருந்து அவர்களை சொஸ்தப்படுத்த வேண்டும் என்ற அந்த சொஸ்தத்தின் ஊழியத்தையும் செய்கின்றார். யவீருவின் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அவர் எந்த ஒரு காரியத்திற்காக அவர் அழைக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அவரை இடையில் சந்தித்த, அவர் இடையில் கடந்து செல்லுகின்ற பாதையில் அவரிடத்தில் வரக்கூடிய யாவரையும் அவர் ஒதுக்கி தள்ளாமல் அவருடைய பிரச்சனைகள் என்னதென்று அறிந்து, அவருடைய வியாதிகள் என்னதென்று அறிந்து, அவருடைய நெருக்கடிகள் என்னதென்று அறிந்து அவைகளிலிருந்து மீட்கும்படியாக அவருடைய பாவங்களுக்கான மன்னிப்பை அருளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் பயணித்துக் கொண்டிருந்தார். இந்த உலகத்தை ரட்சிக்க மீட்க வந்த கிறிஸ்து அதையும் நிறைவேற்றி தன்னுடைய அற்புத அடையாள வல்லமையினால் அநேகரை அவர் என்ன செஞ்சாரு? சந்தித்து அவருடைய பாடுகளிலிருந்து விடுதலையை கொடுத்து தன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். கிறிஸ்து யவீரையும் விட்டுவிடவில்லை, பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் விட்டுவிடவில்லை. இந்த இருவருடைய சூழல் வெவ்வேறாக இருந்த போதிலும் அவர்கள் இருவரையும் அவர் விட்டுவிடவில்லை. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை எந்த ஓர் குறிப்பிட்ட இடத்திற்கும் அழைக்க அவளால் முடியவில்லை. ஏனென்றால் அவளுக்கு அழைப்பதற்காக இடமில்லை. ஒருவேளை அவள் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாடுகளிலிருந்து தான் விடுதலை பெற வேண்டும், அந்த வியாதியிலிருந்து சொத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவள் தன்னுடைய வீட்டையே விற்று இருக்கக்கூடும். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அழைப்பதற்கான அவளுக்கு ஒரு வீடும் இல்லை. There was no address for her for Jesus to come and heal her at home. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவள் யவீருவை போன்று கிறிஸ்து இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அவருடைய பாதங்களில் விழுந்து தன் மகளை குணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கான எந்த ஒரு சூழலும் அவளுக்கு இல்லாமல் இருந்தது, வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அவளுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு அவரை அவர் போகும் பாதையில் சந்திக்க வேண்டும். She thought that could be the only chance left for her to be healed of her 12 years of dreaded disease. கொடிய அந்த பாடுகளில் இருந்து அவள் வெளிவர வேண்டும் என்றால் அவளுக்கு இருந்த ஒரே முகாந்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போகக்கூடிய வழியிலே அவர் நிறுத்தி அவரை சந்தித்து அவரிடத்திலிருந்து பெற வேண்டிய சுகத்தை பெற்றாக வேண்டும் என்ற ஒரு நிலை. யவீரு செய்தது போல் அவளும் கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து தன்னுடைய பாவங்களுக்காக அவள் வருந்தி முறையாக சொஸ்தப்படுத்த வேண்டும் என்று தேவன் கிறிஸ்துவினுடைய பாதத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை வைப்பதற்கு அவளுக்கு எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லாதிருந்தது. அவளுக்கு கிடைத்த வழியில் தன் சுகத்தை அவள் பெற்றாள். அவரோடு பேசவோ அவரிடத்தில் வேண்டுதல் செய்யவோ தன்னுடைய பாவத்திற்கான அறிக்கையை செய்து அவரிடத்திலிருந்து பெற வேண்டிய அந்த பாவத்திற்கான மன்னிப்பை பெறவோ எந்த அவகாசமும் அவளில் அங்கு கிடைக்கவில்லை. அவளுக்கு இருந்த ஒன்றே ஒன்று, அந்த பெரும் திரளான கூட்டத்தில் கடந்து செல்ல முடியாத ஒரு சூழலில் அவருக்கு முன்பதாக நின்று அவருடைய பாவங்களை அறிக்கை செய்ய முடியாத ஒரு கட்டான சூழ்நிலையில் எப்படியாகவும் தான் சுகம் பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டயத்தில் இருக்கக்கூடிய அவள் என்ன செய்தால், எப்படியாகிலும் நான் சுகத்தை பெற வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நின்று பாவ அறிக்கை செய்து அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த பாடுகளிலிருந்து விடுதலை என்னால் பெற முடியவில்லை என்றால் நான் அப்படியே போவதில்லை. அவரில் இருக்கக்கூடிய அவருடைய வஸ்திரத்தின் துணிக்கையை தொட்டாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவது நான் சுகப்பெற வேண்டும் என்று ஆசித்தார். அவர் தன் வல்லமை
அவளை சுகப்படுத்துவதற்கு முன் இந்த வேதத்தின் பகுதி என்று சொல்லுகின்றது, அவரது வல்லமை அவரை அறியாமல் வெளிச்சென்று அவளை குணப்படுத்தியது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யவீருவின் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். That is a fixed appointment. அந்த யவீரு அந்த கிறிஸ்துவை தன்னுடைய கரத்தில் பற்றியவராக அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். எவ்வளவு சீக்கிரத்தில், எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் வேகமாக சென்று தன்னுடைய குமாரத்தியை அவர் சொஸ்தப்படுத்தி விட முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவன் அவ்வளவு வேகமாக, ஏனென்றால் அவளுடைய வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதியாக இருப்பதனால் அவரை அவசரப்படுத்தி அவன் அழைத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சம்பவத்தை இடையில், ஏன் கிறிஸ்து இந்த இடை சம்பவத்தை அனுமதித்தார்? To prove that he has the power over distance, to prove his power over any disease. அவர் நம்மை தொட்டாலும் நாம் அவரை தொட்டாலும் அங்கு சொஸ்தம் உண்டானது. அவருக்கு எந்தவித தூரமும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த விதமான வியாதியின் கொடூரமோ ஒரு பொருட்டல்ல. He can do one after another and he can do both at once. தவிர தன்னில் இருந்த சிறிய விசுவாசத்தின்படி கிறிஸ்துவை நாடி வந்தான். அவரிடம் வந்து அவரிடம் வந்தால் தன் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று அவன் விசுவாசித்தான். இப்பொழுது இடையில் நடந்த அந்த சம்பவத்தை பார்க்கின்றான். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, மருத்துவத்தினால் கை கழுவப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவருடைய சமூகத்தில் வந்த மாத்திரத்தில் தானே அவரை அறியாமல் அவர்கள் இருந்த வல்லமை வெளிப்பட்டு அந்த ஸ்திரீயை குணப்படுத்தும் என்றால், அவருடைய வஸ்திரத்தில் இருந்து வரக்கூடிய அவருடைய வல்லமை வஸ்திரத்தில் இருந்து வந்தாலும் கூட அது ஒரு பெரும்பாட்டை நீக்கக்கூடிய வலிமை படைத்தது என்றால், இந்த ஸ்திரீ சொஸ்தப்பட்டதை கண்ட அவன் அவனது விசுவாசத்தின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லப்பட்டான். He moved on to the next level of his faith. அவர் இருந்த இடத்தை விட்டு அவர் கடந்து செல்லும் முன்பு தன்னுடைய கரத்தில் பற்றிக்கொண்டு மறுபடியும் அவரை அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் துரிதமாக அழைத்துச் செல்லும்படியாக பிரயத்தனம் பண்ணி அவன் நகர்ந்து செல்லும் பொழுது செய்தி அவனிடத்தில் வருகின்றது, அவருடைய மகள் மரித்து போனாள். அந்த செய்தியை தாங்கக்கூடிய ஒரு சக்தி அவனிடத்தில் இப்பொழுது வந்துவிட்டது. He was able to bear the news that had come to him. How? அந்த செய்தி அவனிடத்தில் வந்த மாத்திரத்தில் அவன் எந்த ஒரு விசுவாச குறைவும் அவனில் ஏற்படாது நின்று கொண்டிருந்தான். ஏன் என்றால் அந்த செய்தியை தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு 12 வருடமாக பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை அறியாதவருடைய வல்லமையினால் அவர் சுத்தப்படுத்தினாரே, அவரால் எதையும் செய்ய முடியும் என்று அவன் தீர்மானித்து விட்டார். He can do anything. கிறிஸ்து அவனை பார்த்து பேசுகின்றார். கிறிஸ்து நினைத்தார், தான் எதற்காக அழைக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றமோ அந்த சிறுமி மரித்து விட்டாலே இவனுடைய விசுவாசத்தை நான் எப்படி கட்டுக்குள் வைப்பது? அவன் என்னை நம்பி வந்தானே, இப்போது அவன் மரித்து போய்விட்டாலே எதற்காக அவர் அழைத்தாரோ அந்த நிலை இப்பொழுது நான் அவனுடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டதே என்று மனதில் அவர் மிகவும் பாரப்பட்டவராக அவனிடத்தில் சொல்றாரு, யவீருவே பயப்படாதே, நம்பிக்கையாயிரு. Don't fear,
only believe. இந்த யவீரு அவருடைய வார்த்தையில் இருந்த வலிமையை அவன் விசுவாசித்தான். அவரது வல்லமை அவரது வஸ்திரத்தின் வாயிலாக, அவரது வஸ்திரத்தின் அந்த 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 ஓரத்தை அவள் தொட்ட மாத்திரத்தில் அவருடைய வல்லமை அவருடைய வஸ்திரத்தின் வாயிலாக அவளை சென்றடைந்ததோ அதை பார்த்துட்டான். இப்போது என்ன நினைக்கின்றார்? அவர் தன்னிடத்தில் பேசுகின்றார், do not fear, only believe. தேவனுக்கு பிரியமானவர்களே, பயப்படாத, நம்பிக்கையாயிரு, பயப்படாதே, நம்பிக்கையாயிரு என்று கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வெளிவந்த அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வலிமையை அவன் இப்பொழுது உணர ஆரம்பித்தான். வஸ்திரத்தின் வாயிலாக அவருடைய வலிமை அவ்வளவு தூரத்திற்கு பெரிய காரியங்களை செய்யும் என்றால் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தை எவ்வளவு வலிமை பெற்றதாக இருக்கும் என்று அவன் நிதானித்தவனாக அவன் அவரை அதிகம் விசுவாசிக்க துவங்கினான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய மகள் மரித்து போனாலும் கிறிஸ்துவின் மேல் அவன் கட்டி எழுப்பி இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் மரித்து போகவில்லை. Though his daughter died, the faith of Jairus did not die. வீட்டு பக்கத்தில் வந்துட்டாங்க. மார்க்கின் புத்தகம் 5வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து ஜெப ஆலய தலைவன் வீட்டுக்கு அருகே வந்த பொழுது அங்கு சந்தடியும் அழுகையும் புலம்பலும் காணப்பட்டது. இந்த வேதத்தின் பகுதியை நன்றாக தியானித்து கிறிஸ்துவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். அவர் வீட்டின் அருகே அழுகையும் சந்தடியும் புலம்பலும் காணப்பட்டது. ஆனால் இந்த யவீருவினுடைய மனசுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எந்த மன கலக்கமும் இல்லை, அவனுடைய மனதில் எந்த போராட்டமும் இல்லை. ஏனென்றால் அவன் பார்த்து விட்டான் கிறிஸ்துவினுடைய வல்லமை எவ்வளவு பெரிதென்று பார்த்து விட்டான். அவருடைய வல்லமை அவருடைய வஸ்திரத்தின் மூடாக வந்தாலும் சரி அது வலிமை பெற்றது என்று அவன் நிதானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அவரிடத்தில் ஒரு வார்த்தையை, ஒரு அவனை தேற்றக்கூடிய ஒரு வலிமை மிக்க அவருடைய வார்த்தையை அவர் வெளிவிட்டார். பயப்படாதே யவீரு, நம்பிக்கையாயிரு. அவருடைய வார்த்தையில் எவ்வளவு வலிமை இருக்கும் என்று அவன் இப்பொழுது நன்றாக உணர்ந்து கொண்டான். ஒருவேளை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய அனுபவம் இடையில் அங்கு வராமல் இருந்திருக்கும் என்றால் அவனுடைய விசுவாசம் இந்த 2வது கட்ட விசுவாசத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்க முடியாது. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அங்கு புலம்பிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் தள்ளிட்டு தன்னுடைய சீடர்களில் 3 அழைத்தார். அந்த 12 சீடர்களில் இந்த 3 தான் வலிமை மிக்கவர்கள், சீனியர்ஸ். இவர்களை அவர் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசிக்கின்றாரோ அதை செய்து இவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசித்தாரோ அதை இவர்கள் புரிந்து கொண்டால் போதோ அது மற்றவர்களுக்கு சென்று சேரும் என்ற நிலையில் அவர் என்ன செஞ்சாரு? யோவானையும் பேதுரையும் யாக்கோபையும் தன்னோடு அழைத்துக் கொண்டு அந்த பிள்ளை இருந்த அந்த அறைக்குள்ளாக சென்றார். அவரோடு அப்பொழுது அந்த பெற்றோர்களையும் அவர் அழைத்து சென்றார். அவர் இப்பொழுது அந்த பிள்ளையை சுகப்படுத்துவதற்கு அங்கு செல்லவில்லை. இப்பொழுது எதற்காக அந்த பிள்ளை இருக்கக்கூடிய அறைக்கு செல்லுகின்றார்? சுகப்படுத்த அல்ல. அந்த பிள்ளையை நோவு படுக்கையில் இருந்து அல்ல, இப்போது அந்த பிள்ளை சாவு படுக்கையில் இருந்து எழுப்ப போகிறார்.
தன்னுடைய மகளை இழக்க கொடுத்த பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். தன்னால் உயிர் கொடுக்க முடியும், மரணத்திலிருந்து பெற வேண்டிய ஜீவனை மறுபடியும் பெற வேண்டிய அதிகாரம் தன்னிடத்தில் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு, அதை யாரிடத்தில் காட்டினால் தகும் என்று நினைத்து யாரை அவர் கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த 3 சீடர்களையும் கொண்டு சென்றார். 3 சீடர்கள் அதை பார்ப்பதற்கும் அதற்கு பிறகாக அவர்கள் கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை செய்வதற்காக அவர்கள் வலிமை பெற வேண்டும் என்பதற்காகவும் பெற்றோர்களை அவர் அழைத்து சென்றார். அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதன் மூலமாக அவரை சார்ந்த அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் அவர் எவ்வளவு வலிமை மிக்கவர், மரணத்திற்கு மீதான அதிகாரம் படைத்தவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் அந்த 2 சாரரை அந்த அறைக்குள்ளாக அழைத்து சென்று இந்த காரியத்தை செய்தார். மார்க்கின் புத்தகம் 5வது அதிகாரம் 41வது வசனம் சொல்வது, அவர் பிள்ளையின் கையை பிடித்து தலித் தகுமி என்றார். தலித் தகுமி என்றால் சிறுமியே. என்ன அர்த்தம் அதுக்கு? சிறு பெண்ணே எழுந்திரு, நான் உனக்கு சொல்லுகிறேன். லூக்காவின் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல இந்த ஒரு வாலிப பையனை இழக்க கொடுத்த அந்த ஸ்திரீ அந்த வாலிபனை சடலத்தோடு அங்கு அந்த பாடையில் சுமந்து வந்த அந்த நபர்கள் மத்தியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு அவர் சென்ற அந்த பாடையை தொட்டு எழுந்திரு என்றார். அங்கேயும் அவர் என்ன சொல்கிறார்? அந்த சடலத்தோடு அவர் பேசுகின்றார், ஜீவனற்ற உடலோடு அவர் பேசுகின்றார், எழுந்திரு. தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்றேன். யவீருவின் மகவிலை எழுப்பும் பொழுதும் அவர் தான் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பினார். அவரிடத்தில் என்ன அதிகாரம் இருக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தார். இந்த 2 வகையிலான சாட்சிகள், விட்னஸ், மகளை இழக்க கொடுத்த பெற்றோர், தனக்கு முக்கியமானவர்கள் என்று அவருடைய சிந்தையில் பட்ட 3 சீடர்கள். ஏன் இவர்களில் கிறிஸ்துவின் வார்த்தையில் ஜீவன் இருக்கின்றது, அவரில் விசுவாசிக்கும் பொழுது அதில் உயிர்த்தெழுதல் இருக்கின்றது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கின்றேன் என்பதனை அவர்கள் தங்கள் கண்களால் காண வேண்டும் என்று அவர் ஆசித்தார். கண்களால் காண வேண்டும் என்று ஆசித்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த உயிரற்ற சடங்களை பார்த்து நீ எழுந்திரு, நீ எப்படி எழுந்திருக்க முடியும் என்றால், நான் உனக்கு சொல்லுகின்றேன். அந்த நான் யார்? உன்னை படைத்தவன் என்ன செய்கின்றேன்? எழுந்திரு என்று சொல்லுகின்றேன். உன்னுடைய நாசியில் சுவாசத்தை ஊதிய நான் இப்பொழுது உன்னை எழுந்திரு என்று சொல்லுகின்றேன். அந்த சராசரங்கள் அனைத்தையும் படைத்து அவைகளை மனிதனுடைய ஆளுமைக்குள்ளாக கொண்டு வந்த நான் இப்பொழுது உனக்கு சொல்லுகின்றேன், எழுந்திரு. There must be faith to observe it. The biblical faith is more than the trusting Jesus for physical healing. வேதம் சொல்லக்கூடிய விசுவாசம் எதுவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை ஒரு சரீர அளவிலான சுகத்தை பெறுவதற்காக அல்ல, அவரை ஒரு சாதாரண சுகமளிப்பவராக அல்ல. The biblical faith is trusting Jesus for resurrection healing. வேதம் கூறக்கூடிய விசுவாசம் என்பது கிறிஸ்துவை நம்முடைய சரீர அளவிலான சுகத்திற்கு நம்புவது மாத்திரமல்ல,
வேதம் கூறக்கூடிய விசுவாசம் நாம் கிறிஸ்துவின் மூலமாக பெறக்கூடிய உயிர்த்தெழுதலுக்கு அடுத்த சுகம். தேவனுக்கு பிரியமானவர்களே, not for physical healing, we should go to Jesus for resurrection healing. Jairus was looking for a quick fix. அவனுடைய கிரைசிஸுக்கு அவன் என்ன செஞ்சான்? கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அவன் சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை கொண்டு வந்து, அவர் சிறுமியே நீ என்ன செய்ய சுகம் பெறுவாயாக என்று அவளை தொட்டு எழுப்பி விடுவார் என்று அவன் செஞ்ச தன்னுடைய நெருக்கடிக்கு தான் அவருடைய சமூகத்தில் படைத்த அந்த வேண்டுதலுக்கு ஒரு தீர்வை உடனடியாக சந்திக்கும்படியாக அவன் ஆசித்தான். He wanted a quick fix for his crisis. But Jesus was directing for a resurrection faith. அவனில் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை அவர் கொண்டு வருவதற்கு அங்கு பிரயாசப்பட்டார். சாதாரணமாக அவனுடைய மகளை வியாதி பிணியிலிருந்து எழுப்புவதன் மூலமாக அல்ல, அவளை நோவு படுக்கையிலிருந்து எழுப்புவதன் மூலமாக அல்ல, அவளை சாவு படுக்கையிலிருந்து எழுப்புவதன் மூலமாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனுக்கு ஒரு நிரந்தர உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை அவர் தீர்வாக அங்கு வைக்க விரும்பினார். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை அவர் அவனுடைய மனதில் இறுக பதியும்படியாக செய்ய விரும்பினார். காரணம், சீக்கிரமாக இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக தான் கடந்து செல்லக்கூடிய அந்த ஊழிய பாதையிலே அவர் சந்திக்கக்கூடிய அந்த மரணத்தை அவர் சந்திக்க போவதை அவர் உணர்ந்தார். அவர் தன்னுடைய மரணத்தை உணர்ந்தார். அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த யவீருவும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் அவரை கண்டிருந்தால் அவரது மரணத்தை மாத்திரமல்ல, அதற்கு பிறகாக அவருக்கு இருக்கக்கூடிய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை அவர்கள் கண்டு திளைத்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை கண்ணார கண்டார்கள். பெரும்பாடிலிருந்து தான் பெற்ற விடுதலையை கண்ணார அவள் கண்டார். மரித்த தன்னுடைய சிறுமியை அவர் எழுப்பியதிலிருந்து அவர்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கின்றது என்பதை அவர்கள் இருவரும் கண்டார்கள். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் என்ன நினைத்திருக்க கூடும்? இவர்களுடைய மரணத்தை குறித்து அவர்கள் கலங்கி இருக்க மாட்டார்கள். அவருடைய மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய உயிர்த்தெழுதலை பார்த்து அவர் என்ன செஞ்சிருப்பாங்க? தங்களுடைய மனங்களில் களி கூர்ந்திருப்பார்கள். தங்களால் தீர்வு காண முடியாத பிரச்சனைகளோடு வந்த யவீரவையும் பெரும்பாலுள்ள திரையும் அவர்களுடைய நிலைக்கு தகுந்தது போன்று அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை ஆச்சரியத்தில் மூழ்கி செய்தார். யவீரு 12 வருடங்களாக தான் பெற்ற அந்த சந்தோஷத்தை இழக்கும் நிலையில் அவரிடத்துல வந்தார். 12வது வருஷத்துல அவன் என்ன செய்யறான்? அந்த சந்தோஷத்தை இழக்கும் நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாடி வந்தான். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடங்களும் தனக்கு இருந்த அந்த பெரும்பாட்டோடு அவரிடத்தில் வந்தாள். இந்த யவீரு ஒரு முக்கியமான ஆலய தலைவனாக, சமூகத்தில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனாக அவரிடத்தில் அவன் வந்தான். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பெயரிடப்பட முடியாத ஒரு நிலையில், அவருடைய பெயர் அங்கு வேதம் குறிப்பிடவே இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு she became insignificant. ஒன்றுக்கும் உதவாத நிலையில் அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக அவள் வந்து நின்றாள். யவீரு ஒரு செல்வந்தன், ஆலய தலைவன், அதிகாரம் பொருந்தியவன். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய எல்லா சம்பத்தையும் மருத்துவத்திற்கே செலவழித்து இப்போது ஆண்டியாக அவள் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. Jairus came to Jesus publicly. எல்லோரும் இருக்கும் பொழுது the woman came secretly.
யவீரு தன் குமாரத்தை சுகம் பெற வேண்டும் என்றால் அவர் அவனுடைய இல்லத்திற்கு வந்து அவன் மேல் தன் கரத்தை வைத்து அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் இந்த ஸ்திரீ அவரை வழியிலே கண்டு, he met him on his way. அவருடைய விசுவாசம் பெருசா ஒண்ணும் இல்ல. அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுனாக்கா, அவருடைய அந்த வஸ்திரத்தின் துணி அந்த ஓரத்தை தொட்டால் மாத்திரம் போதும். A touch of faith. அது சுகம் இருக்கின்றது என்று அவள் விசுவாசித்தாள். இந்த கிறிஸ்து என்ன செய்தார்? பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு உடனே he responded to her immediately. அவர் வசத்தை தொட்ட மாத்திரத்தில் தானே அவள் சுகம் பெற்றாள். யவீருவினுடைய விஷயத்துல அவர் காலம் தாழ்த்தினார். யவீருவை அவர் சீக்கிரட்டா ஒரு அறைக்குள் கொண்டு சந்தித்தார். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பப்ளிக்ல என்ன செஞ்சாரு? சுகப்படுத்தினார். யவீரு பல மணி நேரம் தாமதத்திற்கு பிறகும் கிறிஸ்துவை விசுவாசித்து காத்திருந்தபடியால், அவன் தன்னுடைய பொறுமையை காத்துக் கொண்டபடியினால், அவன் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொண்டபடியினால், அவள் மரித்தாள் என்ற செய்தி வந்த பொழுதிலும் அவன் தன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடாமல் பிடித்துக் கொண்டிருந்தபடியினால், இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய இல்லத்திற்கு சென்று அவளை நோவு படுக்கையில் இருந்து எழுப்பவில்லை, சாவு படுக்கையில் இருந்து எழுப்பினார். இதுவரைக்கும் அவர்கள் அவரை ஒரு ஹீலராக, சொஸ்தப்படுத்துபவராக தான் கண்டார்கள். ஆனால் இதற்கு பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய மரணத்தின் மீதான அதிகாரத்தை அவர்கள் கண்டார்கள். வெகு சீக்கிரத்தில் அவர் எதற்காக இப்பூலவிற்கு வந்தாரோ அந்த மரணத்தை அவரும் சந்திக்கப் போகின்றார் என்பதை நினைவு கூறினார்கள். அவர் தன்னுடைய சீடரிடத்தில் சொல்லி இருந்தார், நான் மரணத்தின் வழியே கடந்து செல்ல வேண்டும், நான் உங்களிடமாக இருந்து என்ன செய்யப்பட போகின்றேன்? எடுத்துக்கொள்ள போகின்றேன். நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான நேரம் சம்பவித்து விட்டது. சீடர்கள் நினைக்கிறாங்க மரணம் எவ்வளவு கூடியது, ஒரு பெரிய பிரிவை அது தங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே அது ஏற்படுத்த போகின்றதே என்று அவர்கள் அங்கலாயித்தார்கள், நொந்து கொண்டார்கள். மரணத்தில் இருந்து எழுப்பக்கூடிய அவரது அதிகாரத்தை தங்கள் கண்களால் அவர்கள் கண்டதும் பலன் பெற்றார்கள். இந்த 3 சீடர்களும் அங்கு யவீருவினுடைய இல்லத்திற்கு கொண்டு சென்று மரணத்திலிருந்து எழுப்பக்கூடிய அதிகாரம் அவர்கள் இருப்பதை காணாமல் இருந்திருப்பார்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் வழியாக கடந்து செல்லக்கூடிய நாட்களை அவர்கள் தங்களால் கடந்து செல்ல முடியவில்லை என்று ஓடி இருப்பார்கள். அதற்காகத்தான் அவர் தன்னுடைய 3 முக்கியமான சீடர்களை தன்னோடு யவீருவின் வீட்டிற்கு அழைத்து சென்று அந்த அறைக்கு கொண்டு சென்று அவளை எழுப்புவதை காண செய்தார்கள். மரணத்தின் மீதான அதிகாரம் தன்னுடைய கரத்தில் இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு அவர் உணர்த்தினார். அவர் சிறுமியினுடைய கையை பிடித்து தலை தகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே நீ எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கக்கூடிய நான் உனக்கு சொல்லுகின்றேன். மரணத்தின் மீதாக அதிகாரத்தை பெற்ற நான் உனக்கு சொல்லுகின்றேன். அந்த சிறுமியை எழுப்பி தனக்கு மரணத்தின் மீதாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்களுக்கு காட்டினார். எதை சொல்வதற்கு மரணத்தையும் அதன் மீதாக இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் அவர் வைத்திருந்தாரோ அதை சொல்வதற்கு அந்த யவீருவின் வீட்டில் உள்ள அந்த நிகழ்வை அவர் உபயோகப்படுத்திக் கொண்டார். மரிக்க தன்னை ஒப்புக் கொடுத்த தனக்கு அதிலிருந்து எழும்பவும் முடியும். I am volunteering unto death. மரிப்பதற்கு நான் என்னை என்ன செய்கிறேன்? ஒப்புக் கொடுக்கின்றேன். மரிப்பதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நான் என்னால் எழும்பவும் முடியும்.
I can also get them because I have got that power. வேதத்துல ஒரு 3-4 இடங்கள்ல மரணத்திலிருந்து மனுஷனை எழுப்பக்கூடிய வல்லமையை அவர் காட்டி சென்றார். ஏனென்றால் அந்த மரணம் இவர் மீதான வெற்றியை பாராட்ட முடியாது. அதன் மீதான அதிகாரத்தை பரலோகம் அவருக்கு கொடுத்திருக்கின்றது என்பதை அவர் காட்டினார். தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடுத்த நம்பிக்கையை அவர்களுக்கு சொல்லுவதற்காக அந்த நிகழ்வை அவர் வைத்தார். ஏன் இந்த யவீருடைய அனுபவம்? யவீரு கிறிஸ்துவண்டை வந்து அவருடைய மகள் வியாதியால் பட்டிருக்கின்றால் அவள் அதிலிருந்து சுகப்பட வேண்டும் என்பதற்காக அவன் வந்தான். அவரில் இருக்கக்கூடிய சுகப்படுத்தக்கூடிய வல்லமையை காண, தன் மகள் சுகப்படுத்தப்பட வேண்டும் என்று அவன் வந்தான். கிறிஸ்துவை குறித்து அவன் என்ன அறிந்திருந்தான்? சுகவீனமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகளை எழுப்புவதற்கு வல்லமை படைத்த ஒரு நபர் ஒன்று என்றால் அக்காலத்தில் அங்கு நடமாடிக்கொண்டிருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை அவன் விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? தன்னுடைய மக்களை அவர் அந்த வியாதி படுக்கையிலிருந்து எழுப்புவார் என்ற விசுவாசத்தை மாத்திரமுடையவனாக அவன் வந்தான். அங்கு இன்றைய கிறிஸ்தவ உலகம் கிறிஸ்துவின் இந்த மிரக்கிள் ஹீலிங்காக அவரிடம் வருவது போன்று, இந்த கிறிஸ்தவ உலகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எதற்காக வருகின்றது? தங்களுடைய பாடுகளிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, நெருக்கடியிலிருந்து விடுதலை, இது போன்ற உலக பிரகாரமா காரியலிருந்து தேவன் எங்களை விடுவிக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுவிக்க வல்லவர் என்ற ஒரு நிலையில தான் இன்றைய கிறிஸ்தவ உலகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்தண்டையில் வந்து நிற்கின்றது. ஆனால் கிறிஸ்து அவர்கள் எப்படியாக தன்னிடம் வர வேண்டும் என்று என்ன வாஞ்சிக்கின்றார் என்பதை இந்த அனுபவத்தின் மூலமாக அவர் சொல்லுகின்றார். ஒருவன் தன்னை அவர் நோவு படுக்கையில் இருந்து மாத்திரமல்ல, என்னை அவர் சாவு படுக்கையிலும் இருந்து எழக்கூடிய வல்லமை படைத்தவர் என்று அவரை விசுவாசிக்க வேண்டும். நாம் சந்திக்கக்கூடிய இந்த உலக பாடுகளில் இருந்து மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து மாத்திரமல்ல, ஜீவனுக்கு அடுத்த நிலையில் அவர் என்னை எழுப்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் என்னை என்ன செய்யணும்? சாவு படுக்கையில் இருந்து எழுப்ப வேண்டும். என்னை நித்திய ஜீவனிற்குள்ளாக அவர் எழுப்ப வேண்டும். நான் நித்தியமாக தேவனுடைய பரிசுத்த பாதத்தண்டையிலே யுகநெடுகிலும் என்னுடைய வாழ்க்கையை நான் செலுத்த வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை அவர்களில் வளர வேண்டும் என்பதற்காக வேதத்தின் பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, சரியான நேரத்தில், குறித்த நேரத்தில் இந்த சிறுமியை நோவு படுக்கையில் இருந்து எழுப்பி இருக்கலாம். அவர் யவீரு அவரை அழைத்த நேரத்தில் நேரடியாக அவர் அங்கு வந்து அவருடைய இல்லத்திற்கு வந்திருந்தால் அந்த நோவு படுக்கையிலிருந்து, அந்த வியாதி படுக்கையிலிருந்து அந்த சிறுமியை அவரால் எழுப்பி இருக்க முடியும். லாசரு நோயாய்ப்பட்டு கிடக்கின்றான் என்ற செய்தி வந்து விட்டது. அந்த செய்தி வந்த பிறகும் 4 நாட்கள் அவர் அங்கேயே தங்குகிறார். 4வது நாள், அவன் மரித்த 4வது நாள் அங்கு வருகின்றார். அவன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டான், மரித்து விட்டான். அவன் நோய்வாய் கிடக்கும் பொழுது வராமல், அவன் மரித்து 4 நாட்கள் ஆன பிறகு அங்கு அவர் வந்தார். இந்த இருவரையும் அவர்களது நோவு படுக்கையிலிருந்து அல்ல, அவர்கள் இருவரையும் அவனுடைய சாவு படுக்கையிலிருந்து எழுப்ப வேண்டும் என்ற நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு தாமதித்து வந்தார். தானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கின்றேன் என்பதை அவர்களுக்கு சொல்லுவதற்காக அவர் வந்தார். இவ்வுலக பிரகாரமான வியாதிகளில் இருந்து மாத்திரம் எழுப்புவதற்கல்ல, அவர் நம்மை சாவு படுக்கையில் இருந்து எழுப்ப வேண்டும் என்ற நிலையில் அவர் நம்மை சந்திக்கின்றார். நாம் நித்தியத்திற்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆசிக்கின்றார். அவர் நம்முடைய சாவு படுக்கையில் இருந்து எழுப்ப காரணம் என்னவென்றால், நீங்களும் நானும் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஆசிக்கின்றார். அதற்கு அவரை
உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கின்றார் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எழுப்புகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, the biblical faith is more than trusting Jesus for resurrection healing, not just for physical healing. சரீர பிரகாரமான நோவிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சாவு படுக்கையிலிருந்து, மரணப்படுக்கையிலிருந்து எழுப்பக்கூடிய வல்லமை படைத்தவர் என்பதை உணர்ந்தவளாக அவருடைய பரிசுத்த பாத வண்டி வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நித்தியத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆவோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, சாவிலிருந்தும் எழுப்பக்கூடியவரிடம், நோவிலிருந்து மாத்திரமல்ல, நம்மை சாவிலிருந்தும் எழுப்பக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதனை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். சாத்தான் முதலாவது கிறிஸ்துவை சிலுவை மரணத்தில் ஒப்புக்கூடாது இருக்க வேண்டும் என்று பல பிரயத்தனங்களை பட்டார். அவர் பலியாக என்ன செய்யப்பட்டு விடக்கூடாது, அந்த சிலுவையில தொங்கி விடக்கூடாது, அவரை அதற்கு முன்னதாக 3-4 முறை கொன்று போடும்படியாக அவன் திட்டம் வகுத்தான். முடியவில்லை. அவர் அந்த மரணத்தை சிலுவையில உலக பாவங்களுக்காக சந்தித்தார். பிறகு அவர் மரித்தவுடனே அவருக்கு உயிர்த்தெழுதல் சம்பவிக்கவில்லை என்று பல காரியங்களில் முகாந்திரம் விட்டான் அவன். அரசு அவனுடைய கரத்தில் இருந்தபடியினால் அரசு அந்த அந்த சேவையாட்களை அவருடைய கல்லறையில பெரும் பாறையை வைத்து அடைத்து அங்கு காவலில் வைத்தார். ஏனென்றால் அவர் என்ன செஞ்சிருக்கூடாது, உயிர்த்தெழுந்து சென்று விடக்கூடாது. அவர் உயிர்த்தெழுந்து சென்று விட்டார் என்றால் தான் படக்கூடிய பாடுகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்ற நிலையில் அவன் அதை பாதுகாத்தான். ஏன் இவ்வளவு காரியங்களை செய்தான்? பவுலர் ரொம்ப அருமையா சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் புத்தகம் 15-16 கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாகுமே. 13வது வசனத்தில் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வீணாகி போய்விடுமே, எங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தவிடுபடியாகி விடுமே. அவள் உயிர்த்தெழ வேண்டும், அவளுடைய உயிர்த்தெழுதலில் தான் எங்களுக்கு நித்தியம் உண்டு என்று நம்பிக்கையை நம்முடைய மனதில் ஊட்டும்படியாக தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இட் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த். Resurrection is not just an event. It is the cornerstone of Christian hope and salvation. கிறிஸ்துவ நம்பிக்கை, கிறிஸ்துவ ரட்சிப்பின் திட்டம், இவை அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுவார் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் கிறிஸ்தவம் இன்றைக்கு காணப்படுகின்றது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆகவே தான் அவருடைய ஊழிய நாட்களில் அந்த 3 வருஷத்துல 3-4 இடங்கள்ல அவர் என்ன செய்யறாரு, தனக்கு மரணத்தின் மீதான அதிகாரம் உண்டு, மரணம் என்னை கட்டுப்படுத்த முடியாது, அந்த மரணத்தை வென்றவன் நான் என்பதை இந்த உலகிற்கு சொல்லும் வண்ணமாக அவர் என்ன செய்யறாரு, படுக்கையில் நோவில் இருந்து எழுப்பக்கூடியவர்களை சாவிலிருந்து எழுப்பும் வண்ணா அவர் தாமதித்து வருகின்றார். ஏனென்றால் இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்காக இன்று பரலோகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்து நீங்களும் நானும் மரித்தாலும் பிழைப்ப வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வலது வருஷத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். நாம் என்ன செய்ய போகின்றோம்? நீங்களும் நானும் அவரோடு நித்தியமாக வாழ வேண்டும் என்றால் மரணத்தை ஜெயித்த அந்த கிறிஸ்துவை போன்று அவரை நாம் பின்பற்றியதன் மூலமாக
நாமும் மரணத்தை ஜெயித்தவர்களாக அவரோடு பரம் சென்று நித்தியமாக அவரோடு வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கின்றார். அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெறக்கூடிய நிலையிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொண்டவர்களாக இந்த ஜீவனோட தேசத்திலே நாம் வாழவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சாதாரண இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் அண்டி செல்லக்கூடிய இந்த கிறிஸ்துவ உலகத்தில் காணக்கூடிய பெரும் திரளான மக்களை போன்று இல்லாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய நித்தியத்திற்காக அவர் நமக்காக கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம எருசலேமிற்காக நாம் தகுதி படித்தவர்களாக காத்து கொண்டிருக்க தேவன் நமக்கு தயவு செய்வாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவருடைய வருகை நாளுக்காக நீங்களும் நானும் ஆயத்தத்தோடு காத்திருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிழ்ப்படுவதாக. இதோ அந்த நாளில் தேவரே தம்முடைய திருப்பாதம் வந்து நீர் எங்களுக்காக வைத்திருந்த தர்மையான சத்தியத்தை நாங்கள் பயிலும்படியாகவும் அதை எங்களுடைய மனதில் பதித்துக் கொள்ளும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவரை துணை கொண்டு இந்த சத்தியங்களை இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு ஒளித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நாங்கள் உண்மை இருக பற்றி கொண்டவர்களாக ஒரு வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் எங்களை நாங்கள் உம்முடைய வழியில் கற்பனையின் பாதையில் எங்களை வைத்து காத்து கொண்டவர்களாக, நீர் வரும்போது இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிகளை கலிக்கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்கள் அனைவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக இந்த இணையத்தின் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யைக்கும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இதனால் இருந்த செய்தியை ஆங்காங்க பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களோடு அவருடைய உள்ளங்களில் பேச என்றென்றும் நம்முடைய தயவு அவர்களில் பெறுவதாக. ஆமேன்.